ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் சென்னையில் நடந்துட்டு இருக்கிற போட்டோகிராஃபி எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் சாதாரண எக்ஸிபிஷன் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பழங்காலத்து கோயில்கள், சோழர் காலத்து கோயில்கள் இருக்கிற சிற்பங்கள் மற்றும் சிலைகள், அதுவும் இல்லாம கம்போடியாவில் இருக்கிற கடல் கடந்து பல மைல்கள் தாண்டி இருக்கிற ஒரு நாட்டில், கம்போடியா நாட்டில் வந்து இருக்கிற பழங்காலத்து கோயில்கள், சிலைகள், சிற்பங்கள் எல்லாமே வந்து ஒரே தகவல்களை சொல்லுது, ஒரே மாதிரியான சிற்பங்களா இருக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற விதமா தான் இந்த எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஷெரீன் சோமிதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆய்வுல அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை வந்து இங்க நம்மளுக்கு எக்ஸிபிஷன்ல ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸிபிஷன் உள்ள போயிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த எக்ஸிபிஷன் எந்த இடத்துல, சென்னையில எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற டீடைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். எல்லாரும் போங்க, எக்ஸிபிஷனை பார்த்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. உள்ள போலாம் வாங்க. ஹாய் மக்களே, இப்போ நம்ம எக்ஸிபிஷன் வந்திருக்கிறோம். போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன்ல வந்து நம்மளுடைய பார்வைக்காக நிறைய போட்டோஸ் இங்க வந்து டிஸ்பிளேல வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோஸை பத்தியுமே இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு ஷெரீன் சோமிதரன் அப்படிங்கிற அந்த வரலாற்று ஆய்வாளர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க போகலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா வாலி, ராமாயணத்துல வந்து வாலி சுக்ரீவன் 2 பேரும் ஃபைட் பண்ற ஒரு சீன் இருக்கு இல்லைங்களா? அது வந்து நம்மளுடைய எல்லா கோயில்களையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். 2 குரங்கு உருவங்கள் வந்து சண்டை போடுறது. அதே மாதிரி இங்க இருக்கிற கம்போடியாவில் இருக்கிற அங்க இருக்கிற ஆங்கூர் வாட் டெம்பிள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 குரங்கு உருவங்கள், அதாவது வாலி சுக்ரீவன் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிக்சர். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிற்பம். இந்த சிற்பம் வந்து கம்போடியால இருக்கிற பந்தே ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு டெம்பிள்ல இருக்கிற சிற்பம். அது கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்க்கடல் கடைஞ்ச ஒரு கதை நம்ம கேட்டிருப்போம். வாசுகின்ற ஒரு பாம்பை வச்சு தலைப்பகுதி வந்து அசுரர்களுக்கு, வால் பகுதி வந்து தேவர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம நிறைய விஷ்ணு கோயில்கள்ல நம்ம பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அந்த மாதிரியான சிற்பங்கள் தான் இது. இங்க இருக்கிற சிற்பங்களை வந்து பாருங்க. இது வந்து வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கிற ஒரு சீனு, அதாவது அந்த பார்க்கடல் கடையிற சீனு. அதே சேம் சீன் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இங்க பந்தே சாமரே, அதுக்கப்புறம் ஆங்கூர் வாட் டெம்பிள்ல இருக்கிற அந்த சீனு. ஸோ இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து ஒரே ஒற்றுமையா இருக்கிற மாதிரியான சீன் எல்லாம் இங்க வந்து நிறைய நம்மளுக்கு போட்டோகிராஃபி இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எக்ஸிபிஷன், போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வரலாற்று ஆய்வாளர், இதை நடத்திட்டு இருக்கிற வரலாற்று ஆய்வாளர் ஷெரீன் சோமிதரன் அவர்கள் நம்மளுக்கு எல்லா போட்டோகிராஃபிஸை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்களும் இதே மாதிரி பல வரலாற்று தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அலைன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல நடந்துட்டு இருக்கிற இந்த போட்டோகிராஃபி எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இந்த போட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அருண் பாண்டி பிளாக்ஸ். தேங்க்யூ.